ஆண்டுடைய வார்த்தைக்கு போகலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் 1 கொரிந்தியர் 15, 1 Corinthians chapter 15 verse 58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது. இதுதான் இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது. விருதாவாய நீங்கள் படுகிற பிரயாசம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது மொட்டையா அல்லது வெறுமையா நீங்கள் படுகிற பிரயாசம் அப்படி இல்லை. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம். இப்போ பாருங்க, நம்ம தொடர்ந்து ஜெபம் நடத்துகிறோம்ல. கர்த்தருக்குள், கர்த்தருடைய சித்தத்தின்படி இன்னைக்கு என்ன ஜெபிக்கணும், இன்னைக்கு என்ன செய்தி கொடுக்கணும் ஆண்டவரே, இன்னைக்கு நீர் எப்படி நடத்த விரும்புகிறீர், அவர்கிட்ட கேட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பிரயாசப்பட்டு இந்த பிரயாசப்படுறோம். நீங்களும் பாருங்க, நீங்கள் பிரயாசப்படுறீங்க. ஆமாம், ஜெபம் பண்ணி பிரயாசப்படுறீங்க. ஆனால் சில காரியம் இன்னும் உங்களுக்கு வாய்க்கலை, இன்னும் உங்களுக்கு நடக்கலை. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டோம் ஒன்றும் நடக்கலையேன்னு. நல்ல காது கொடுத்து கேளுங்க. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற அப்படின்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானா நடக்கட்டும், உமக்கு சித்தமானா வரட்டும், உமக்கு சித்தமானா கிடைக்கட்டும்னு சொல்கிறீங்களா, அதுதான் கர்த்தருக்குள். கர்த்தாவே நாங்கள் போகிறது உமக்கு சித்தமா, அந்த வேலை உமக்கு சித்தமானா தாங்க, இல்லைன்னா நிறுத்தி போடுங்க. ஒரு மாப்பிள்ளை வருது, என் மகளுக்கு அந்த சகோதரன் ரட்சிக்கப்பட்டவரா இல்லையான்னு எனக்கு தெரியாதுப்பா, விசாரிக்க எனக்கு ஆள் இல்லை. ஆனால் நான் ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, அதுதான் கர்த்தருக்குள். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு பாட்டு எனக்கு நினைவுக்கு வருது. ஃபாதர் அருமையான பாடல்களை பாடி கிறிஸ்தவ உலகில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு வல்லமை உள்ள கருவி நம்முடைய அன்பான ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள். அவர் கர்த்தருக்குள் நம் பாடுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமென், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அந்த பாட்டினுடைய அந்த சரணத்தை, கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த வசனத்தை தான் ஃபாதர் பாடியிருப்பார். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வெறுமையாய் போகாது. ஞாபகம் இருக்கா? பாடுவோமா சேர்ந்து? ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை தான் நம்முடைய அன்பான ஃபாதர் கர்த்தருடைய கிருபையினால அவங்க பாடியிருக்காங்க. ஆமென், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஃபாதருக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்கணும். எனக்கு இந்த பாடல் பாடும்போது எனக்கு அது நினைவுக்கு வந்து விட்டது. அதனால தான் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். பிரைஸ் காட், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நான் பார்க்கிறேன். பிலிப்பியர் 2:12. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்
2:12 வாசிங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்பொழுது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மட்டுமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும், நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பார்த்தீங்களா? 7 மாதம் ஆகிவிட்டது. 7 மாதம் முடிகிறது. பிரியமானவர்களே, ஜூலை முடிந்து விட்டது. அவ்வளோதான். இன்னும் ஃபியூ ஹவர்ஸ் ஆமாம் முடிஞ்சிடும். அதாவது பவுல் சொல்கிறாரு அந்த வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்த போது, கர்த்தருடைய நீங்கள் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் கூட இருக்கும்போது, உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் பிரயாசப்படுறீங்க, ஜெபிக்கிறீங்க, பயப்படுறீங்க, நல்லது. நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயம், அப்புறம் அதிக நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேறணும். நல்ல கவனிங்க, ரட்சிப்பு நிறைவேறணும். நான் தான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டேன் பிரதர். 25 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம்லாம் எடுத்து சர்ச்சில் எல்டரா எங்கரா அல்லது நான் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரா அல்லது நானே ஒரு சீனியர் பாஸ்டராக மாறிட்டேன். இப்போது நிறைவேறணுன்றீங்களே. நான் சொல்லலையா, பைபிள் சொல்லுது. பைபிள் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூரணப்படணும். அப்போது நாங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டது என்ன? நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மை, நீங்கள் மனம் திரும்பினது உண்மை. மனம் திரும்பினதற்கு அடையாளமாகத்தான் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால மூழ்கி ஞானஸ்நானம். சரியா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனம் திரும்பி தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். தட் இஸ் மார்க் சாப்டர் 16:16. அது பெண்டிகாஸ்டல் டாக்டரின் கிடையாது, தட் இஸ் பைபிள் டாக்டரின். மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படும். வாசிங்க அந்த வசனத்தை. மார்க் எழுதின சுவிசேஷம் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறணும். எப்போ ஞானஸ்நானம் பெறணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், ஒரு விசுவாசம் வரணும். இயேசு இந்த பூமியில் ஜீவனுள்ள தெய்வம், நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவரால் தான் எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு, என் பாவங்களெல்லாம் நான் அறிக்கை செய்கிறேன், இனி நான் கிறிஸ்துவுக்காக வாழுவேன் அப்படின்னு ஒருவர் கர்த்தருக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுக்கும்போது தான் ஊழியர்கள் அவர்களுக்கு மூழ்கி ஞான ஸ்நானம் கொடுப்பாங்க. தட் இஸ் சவுண்ட் டாக்டரின். அதுக்கு பேர் ஆரோக்கியமான உபதேசம். வேற ஞான ஸ்நானம் ஆரோக்கியம் இல்லாத உபதேசம். அது புரியுதா உங்களுக்கு? ஐயோ நீங்கள் என்ன எங்களை சர்ச்சையை தாக்கி பேசுகிறீங்க? ஐயா, நான் எந்த சபையும் தாக்கி பேசலை. புரிஞ்சுக்கோங்க. ஐ ஆம் ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். ஐ ஆம் ப்ரீச்சிங் த சவுண்ட் டாக்டரின். சாதாரண டாக்டரின் கிடையாது, சவுண்ட் டாக்டரின். அப்போ கர்த்தருடைய நாமத்தினால நான் சரியானபடி உங்களை உபதேசம் சரியான பாதையில் நடத்த தவறிட்டேன்னா நான் தான் நம்பர் 1 கள்ள தீர்க்கதரிசி. புரியுதா உங்களுக்கு? அப்போது வசனம் சொல்லுகிறது, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறணும். ரட்சிக்கப்பட்டவங்களோடு தான் பேசுகிறேன், ரட்சிக்கப்படாதவங்களோடு நான் இப்போ பேசலை. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் 40 இயர்ஸ்க்கு முன்னால் நான் தான் எங்கள் சர்ச்சில் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தேன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆனால் அந்த 40 வருஷத்துக்கு முன்பு இருந்த அந்த ரட்சிப்பின் அனுபவம், த ஜாய் ஆஃப் சால்வேஷன் இருக்கா? ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தால் என்ன செய்வாங்க? நான் சொல்லட்டா என்ன செய்வாங்கன்னு? ஒரு ஸ்திரீக்கு ஒரு 10 வெள்ளி காசில் ஒன்று காணாம போய் அந்த அம்மா தேடி கீடி லைட்டை போட்டு பெருக்கி தொடச்சி கிடச்சி எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சோன்னே யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் போய் மூலையில் உட்காந்து அழுதாள். அப்படியா இருக்குது? அவள் உடனே ஏற்ற வீட்டுக்கு ஓடுறா, பக்கத்து வீட்டுக்கு ஓடுறா, சிநேகிதர் நண்பர்களாம் கூப்பிட்டு என் வீட்டுக்குள்ளே வாங்க, காணாமல் போன காசு கிடச்சிச்சு, என்னோடு கூட சந்தோஷப்படுங்க அப்படின்னா என்ன? வீட்டுக்குள்ளே வீட்டு கூட்டம் நடத்தணும், சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறா.
ஆமாம். அப்போ உங்களுக்குள்ள அந்த ஜாய் ஆஃப் சால்வேஷன் இருந்தால் சர்ச்சில் மாத்திரம் லாடிஸ் கூட ஆல் த டைம் சொல்ல மாட்டீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ப்ரேயர் செல் இருக்கணும். இருக்கா? உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பாஸ்டரை கேட்ட, பாஸ்டர் என் வீட்டை திறந்து கொடுக்குறேன், வந்து ஒரு ஜெபக்குழுக்களை உருவாக்குங்க பாஸ்டர், நானே ஆட்களை கஷ்டப்படுறவன் கண்ணீரோடு இருக்கிறவங்க நிம்மதி இல்லாத ஆட்களை நான் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் அனுப்புங்க, அல்லது உங்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் அனுப்புங்க, நான் வந்து என் வீடை வந்து திறந்து கொடுக்குறேன், மேல் மாடி சும்மா தான் கிடக்குது, புரியுதா, ஒரு அறையை கர்த்தருக்கு நான் ஒதுக்குறேன். செய்ய முடியுமா? முடியுமா ஐயா? கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறணும் அப்படின்னா ரட்சிப்பு பூரணப்படணும். ஏன்னா இடையிலே ரட்சிப்பு வந்து வேறு ரூட்டில் போயிடுது. புரியுதா உங்களுக்கு? அடிக்கடி என் ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் வந்து பரிசோதிக்கணும். நான் அடிக்கடி பேசியிருக்கேன். அதாவது நான் ஒரு சுவிசேஷ ஊழியனாக இருக்கிறதுனால ரட்சிப்பை அழுத்தம் கொடுத்து பேசணும் நான். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 பேதுரு 1:10 1 Peter chapter 1 verse 10 என்ன சொல்லுகிறது? பேதுரு அங்கே என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ரட்சிப்பை குறித்து திரும்ப திரும்ப வாசிக்கிறேன். கருத்தாய் ஆராய்ந்து பார்த்து ஆராய்ந்தார்கள், பரிசோதனை பண்ணி பார்த்தார்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் ரட்சிப்பை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க அம்மா. எம்மா, மாமியாரோடு சண்டை போட்டுக்கிட்டு மருமகிட்ட பேசாமல், இல்லை சர்ச்சில் நீங்கள் ஒரு டீமை உருவாக்கி வச்சுக்கிட்டு, இல்லையா, அல்லது அவங்களாம் ரொம்ப ரொம்ப அந்த ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப டவுன், அவங்க எங்கள் லெவலுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து உங்களை தாங்களே ஆவிக்குரிய ஜீவியத்தில் உயர்வாய் நினைத்து கொண்டு இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தில் இப்போ அந்த ஜாய் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, அந்த பாத்திரத்தின் அளவு எப்படி இருக்கு பாருங்க. நான் பார்க்கணும். என் ரட்சிப்பு 1981 ஏப்ரல் 14 நான் ரட்சிக்கப்பட்ட நாள், அபிஷேகம் பெற்ற நாள் அதுதான். அப்போ அன்னைக்கு இருந்த ஒரு அந்த ஒரு டிவைன் லவ் ஆஃப் காட், தெய்வீக அன்பு, டிவைன் லவ். இன்னைக்கு டிவைன் லவ்வை தேடி தான் கண்டுபிடிச்சாலும் கிடைக்க மாட்டேங்குது. டிவைன் லவ் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு பர்பஸ் வச்சுக்கிட்டு தான் ஃபோன் பண்ணுவாங்க. சும்மா யாரும் ஃபோன் பண்ணி உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் இந்த டைமில் ஜெபம் பண்ணுவேன், அப்படி இருக்காங்க விசுவாசிகள். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆனால் பொதுவாக இன்றைக்கி மனுஷனுடைய அன்பு தணிந்து போச்சு. குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு வியாதி வந்துட்டுனா, அப்படி வந்துட்டா சரி ஜெபம் பண்ணலாம், நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணு, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணணும், நீங்கள் விசுவாசிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய டிக்டேட்டராக மாறிடுவோம். நோ, ஆண்டவர் எங்கேயும் ஒரு பெரிய ஒரு கமாண்டர் போல், ஒரு டிக்டேட்டர் போல், புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் மாறல, மனதுருகி அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்களில் தெய்வீக அன்பு கிடையாது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற பாரம் கிடையாது, உள்ளான அன்போடு கூட பேசுவது கிடையாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படணும். அதான் அப்படி தானே வசனம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்பட முடியாது. நான் ஒரு பிரசங்கியார், அங்கே போய் சபையை திறக்கிறேன், இங்கே போய் பிரசங்கம் பண்ணுறேன், அங்கே போகிறேன், இங்கே வரேன் நான் சொன்னாலும் என் ரட்சிப்பை குறித்து நான் கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். என்னுடைய அபிஷேகத்தை குறித்து நான் கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்போது அன்றைக்கு இருந்த அந்த கிருபை இருக்கா? அந்த பழைய கிருபையில் இருக்கிறனா? அனுதினமும் கிருபைகள் புதிதாக்கப்படுகிறதா என்று நான் ஆராயணும். நீங்கள் உங்கள் ரட்சிப்பை குறித்து ஆராயணும். அப்போது இது ஒரு பக்கம். நான் இன்னொரு பக்கம் வீடுகளில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக பிரயாசப்படணும். தயவுசெய்து வீட்டுக்குள்ளே ரட்சிக்கப்படாதவங்களை கண்டம் பண்ணாதீங்க. புரியுதா? நீ ஜெபிக்கலை, நீ பைபிள் வாசிக்கலை, அப்புறம்
நீ உங்களால் தான் இப்படி வீடு கிடக்குது, இப்படினால தான் நம்ம உங்களால் தான் இந்த வீட்டுக்கே நாசம் வந்துச்சு, சாபம் வந்துச்சு, உங்கள் அம்மாவால் தான் தாத்தாவால் தான் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஒருவர் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்கள்ல, கர்த்தருடைய பிள்ளை, உங்கள் நிமித்தம் அந்த வீட்டை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஒரு யாக்கோபு என்னை இஸ்ரவேலாய் மாற்றும் என்று கதறினான். புரியுதா? அந்த யாக்கோபு கர்த்தருடைய பிள்ளைகளை 12 கோத்திரங்களை உருவாக்கினான். அன்னையோடு அவனுடைய பெயர் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டது. இன்று வரைக்கும் ஆமென் உலகத்தை ஆதிக்கம் செலுத்துகிறது. சரியா? சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் ரட்சிப்பு நிறைவேறணும். ரட்சிக்கப்படாதவர்கள் லைஃப்பில் ஒரு ரட்சிப்பு வரணும். ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? இயேசுவின் நாமத்தினால கைகளை உயர்த்தி, ஆண்டவர் என்னை அதிக பாரப்படுத்துகிறார். ஆண்டவரே, குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கிட்டாங்க, வேலை தொழில் வியாபாரம்னு சொல்லிக்கிட்டு, படிப்பு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு கர்த்தரை தேடாமல் போயிட்டாங்கப்பா. அப்பா, கர்த்தரை தேடுறதுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரை மறுபடியும் அந்த பழைய ரட்சிப்பின் அனுபவத்துக்கு உடைய பிள்ளைகளை கொண்டாங்க. மனம் திரும்புதலுக்கு உடைய பிள்ளைகளை கொண்டாங்க. பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்கு உடைய பிள்ளைகளை கொண்டாங்க. தேவனே இரக்கம் பாராட்டுங்க. கர்த்தாவே இரக்கம் பாராட்டுங்க. வீடுகளில் குடிகாரர்கள் இருந்தால், அல்லவிட்டால் போதைக்கு அடிமையானவர்களாக இருந்தால், அல்லது டிப்ரெஷனில் சிக்கி வெளியே வராமல் இருந்தால், அல்லது கவலையிலும் கண்ணீரோடும் இருந்தால், அல்லது வியாதிகளின் படுக்கையில் படுத்திருந்தால், அல்லது மீள முடியா கடன் தொல்லையில் இருந்தால், ஆண்டவரே குடும்ப பிரச்சனையில் தவித்து கொண்டிருந்தால், அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மகா பெரிய தேவ பலன் வரும்படி நாங்கள் ஜெபத்தில் பிரயாசப்படுகிறோம். ஜெபத்தில் பிரயாசப்படுகிறோம். ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மக்களுக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். எங்கள் மக்களுக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். ஏசப்பா, ஏசையா, இறங்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். பாரத்தோடு ஜெபிக்கிறோம். வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் சீரழிந்து கொண்டிருக்கிற காலம் அப்பா, உதவி செய்யுங்க. சோசியல் மீடியா என்ற பொல்லாத பயங்கரமான அடிக்ஷனுக்குள்ள சிக்கி இருக்கிறவர்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே, சிகரெட்டு, கஞ்சா, போதை மாத்திரைகள், இப்படி பல காரியங்களுக்கு அடிமையானவர்களை விடுதலையாக்குங்க ஐயா. வீட்டுக்குள்ளே சமாதானத்தை தாரும். தங்களுக்குரியவங்களை இழந்து நிற்கிறாங்களே, எவ்வளோ ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். கர்த்தர் உதவி செய்யும். வியாதியின் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாரும். மருத்துவருடைய கரங்கள் அல்ல, மருந்து மாத்திரைகள் அல்ல, உன்னதமான தேவனுடைய வல்லமை உடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா, பலப்படுத்தும். ஆயுசு நாட்களை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கும் எங்களால் இயன்றதை நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம். அப்ரோஜனமான ஊழியக்காரர்கள், கடமை மட்டும் நாங்கள் செய்திருக்கிறோம். உமக்கே மகிமை வரப்பண்ணும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்ம ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அதுக்கு முன்னால சரி, எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.